ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கோவிலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்து நான் சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதே டேஸ்ட்டில் உங்களுக்கும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பொங்கல்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மெயினாக குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல நாள்னாலுமே வந்து நம்ம வந்து இனிப்பு செய்யணும் அப்படின்றதுக்காக சர்க்கரை பொங்கல் வந்து செய்வோம். நெய்வேத்தியமாக படைப்போம் சாமிக்கு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1.5 டம்ளர் வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்ந்து 2 டம்ளர் பக்கம் இருக்கும். நான் வந்து பச்சரிசி வந்து 1.25 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளருக்குள்ளே தான் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு நம்ம எப்பயுமே வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கணும் எது செஞ்சாலுமே. இப்போ 2 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை நல்லா 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரிசியில் பருப்புலாம் நிறைய அழுக்கு இருக்கும், அதெல்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். நான் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடுறேன். நல்லா 2 டைம் கழுவின பின்னாடி நம்ம வந்து இப்போ வந்து தண்ணி வந்து இதை எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கலாம். நான் ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 2 டம்ளர் இருக்கும். இதுக்கு வந்து நான் 5.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்லா கொலைய வெந்து வரும். அது நமக்கு வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. சாதம் மாதிரி பொங்கல் செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கொலைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். 4 விசிலில் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் பொரிச்சிக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுமே நான் தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சர்க்கரை பொங்கல் செய்யும்போது அதில் இந்த மாதிரி தேங்காயை வந்து நெய்யில் பொரித்து சேர்த்தோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கடிப்படும். அதனால் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து நல்லா கோல்டன் கலரில் பொரியணும் நெய்யோடு சேர்ந்து. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி இது கூட சேர்த்திக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய சூடாக இருக்கும் நெய் காஞ்சது. அதனால் முந்திரி வந்து சீக்கிரமாக கருகிரும். அதுக்காக வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற சூட்லேயே வந்து அது பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே நீங்கள் வந்து திராட்சையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து சேர்த்தலை. அடுத்து வந்து அந்த முந்திரி திராட்சை பொரிச்ச அதே கடாயில் அந்த நெய்யோடவே சேர்த்து நான் வெல்லம் வந்து 1.5 கப் வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து நான் ஒரே டம்ளரில் தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். வேறு எதுலேயும் மாற்றி மெஷர் பண்ணல. 1.5 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து இது ரொம்பவே அதிகம். உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வேணும், சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 டம்ளர் வந்து வெல்லம் சேர்த்திக்கோங்க. 2 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து சும்மா கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக தான். இது வந்து பாகுபதமெல்லாம் தேவையில்லை நமக்கு. இது ஏதோ டஸ்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக. இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பொங்கல் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கொலைய வெந்துருச்சு. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொலைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா உள்ள ஃபுல்லாக வெந்துடுச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதில் எதுவும் டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி. நீங்கள் சுத்தமான வெல்லம் வந்தால் அப்படியே மெல்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், அது நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து கெமிக்கல் சேர்த்தாத வெல்லம், அதனால கருப்பாக தான் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கிறேன். ஸ்வீட்டில் நம்ம எப்பவுமே உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துறதுனால வந்து அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்திக்கிறேன். இது கூட வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து சேர்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பால் வந்து சேர்த்துறது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக சேர்த்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பால் சேர்த்துனா நல்லாயிருக்கும் பொங்கல், அதனால தான் நான் சேர்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நான் வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்திக்கிறேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது நம்ம வந்து சேர்த்துறதுனால தான் அந்த கோயிலெலாம் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம என்ன தான் செஞ்சாலும் வீட்டில் அந்த டேஸ்ட் வராது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வந்து அவங்க சேர்த்துவாங்க. அது ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கிறதுனால ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. சளி அந்த மாதிரிலாம் வராது. கூடவே ஃப்ளேவருக்காக நான் ஒரு 5-6 ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு நிமிஷமே அதிகம். அது நல்லா ஆறிட்டு இருந்தது, அதனால தான். இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு செகண்ட் கொதிக்க வைக்கிறதுனால நல்லா டேஸ்ட் நல்லா ரிச்சாக கிடைக்கும். அதுக்காக எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தேன் இந்த தேங்காய் முந்திரியும் வந்து இதில் சேர்த்திக்கிறேன் நெய்யோடு சேர்த்து. கூடவே வந்து நான் சின்ன சின்ன கற்கண்டு கிடைக்கும் பார்த்திங்களா, இதை வந்து சேர்த்திக்கலாம். இதை வந்து ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பின்னாடி சர்வ் பண்ணும்போது நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அந்த கற்கண்டு நம்ம வாயில் வந்து படும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக சேர்த்திக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனலாக உங்களோட விருப்பம். இப்போ இதோடு சேர்த்து நம்ம வந்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே நல்லா வந்திருக்குது. ரொம்ப ரிச்சாக வந்திருக்கு, அதே டேஸ்ட்லவே வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இதே டேஸ்ட்டில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.